சுத்தியால் தலைமுடியை வெட்டி சித்திரவதை. குழம்பு கரண்டியால் கண்களிலும் தலையிலும் அடித்து சித்திரவதை. நியூஸ் பேப்பரில் நெருப்பை பற்ற வைத்து கழுத்தில் சூடு போட்டு டார்ச்சர். நியூஸ் பேப்பர்ல நெருப்பு வச்சு உடலின் பல இடங்களில் கொப்புளங்கள், தீக்காயங்கள், கழுத்தில் குரல் வளையை நெரித்ததற்கான நகக்கீறல்கள். இப்படி 18 வயதை கூட நிரம்பாத இந்த சிறுமி பணிக்கு சென்ற இடத்தில் அனுபவித்து உள்ள உடல் ரீதியான வன்முறைகளையும் மனரீதியிலான கொடுமைகளையும் சொல்லி மாளாது. 7 மாதங்களாக தன்னை தினமும் அடித்து சித்திரவதை செய்ததாக கூறுவதை கேட்கும் அனைவரின் இதயமும் பதைபதைக்காமல் இல்லை. தனக்கு இப்படி ஒரு பயங்கரத்தை இவர்கள்தான் செய்தார்கள் என அந்த சிறுமி குற்றம் சாட்டிய பெயர்தான் தற்போது தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது. பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ இ. கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணனும் மருமகள் மார்லினாவும் தான் தன்னை தினமும் அடித்து துன்புறுத்தியதாக அந்த சிறுமி உறுதிபட தெரிவித்துள்ளது தற்போது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நரகத்திலும் கூட நினைத்து பார்த்திடாத கொடுமைகளை அந்த சிறுமி அனுபவித்தது உண்மையா? என்ன நடந்தது என்கிற முழு குற்றப் பின்னணியை ஆராய விசாரணையை தொடங்கினோம். குற்றச்சாட்டுக்குள்ளான ஆண்டோ மதிவாணனும் அவருடைய மனைவி மார்லினாவும் சென்னை திருவான்மையூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். 7 மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட சிறுமி மேன்பவர் ஏஜென்சி மூலமாக ஆண்டோ மதிவாணனின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். பணியில் சேரும்போது மாதம் 16,000 ரூபாய் சம்பளமும் தங்குமிடமும் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பும் சிறுமிக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பணிக்கு சேர்ந்த முதல் நாளில் இருந்தே ஆண்டோ மதிவாணனின் மனைவி மார்லினா சிறுமியை அடித்து சித்திரவதை செய்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார். நான் அப்போதான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போதான் வேலைக்கு போகிறேன், என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. சிறுமியின் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்ட மார்லினா வெளியுலகத்துடன் தொடர்பை முற்றிலுமாக துண்டித்த பிறகு அவரை கடந்த 7 மாதங்களாகவே கொத்தடிமையை விட மோசமாக நடத்தியதாக கூறப்படுகிறது. 7 மாசமா நான் வேலை செய்கிறேன். 7 மாசமாவே என்னை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. இது மட்டுமின்றி பணியில் கவனக்குறைவாக நடந்து கொண்டாலோ அல்லது கட்டளையிட்ட பணியை செய்ய தவறினாலோ அதற்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் கருடா புராணத்தை விட மோசமானதாக இருந்திருக்கிறது. நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால என்ன அடிச்சாங்க. என் தலையில வாயில இருந்து பிளட் வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியலன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன். அப்படியும் விடல. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல எவ்வளோ அடிச்சிருக்காங்க, என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுக்கறத எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். காயமடைந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் அவதியுற்றாலும் ஒரு நாள் கூட தன்னை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில்லை என கூறி பகீர் கிளப்புகிறார் அந்த சிறுமி. எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. நானாதான் சரி பண்ணிக்கணும். மஞ்சத்தூளோ இல்ல ஏதோ வச்சு நானாவே கை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்.
தன்னால் இதற்கு மேல் வேலை செய்ய முடியாது, என்னை விட்டுவிடுங்கள் என அந்த சிறுமி கதறிய போதெல்லாம் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து நூதன தண்டனைகளை மேலும் அதிகரித்ததாக சொல்கிறார். நீ இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமகன். நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்லாம் நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்கிட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுனா எவன் கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. கடந்த 7 மாதங்களில் தான் அனுபவித்த சித்திரவதை ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் நிகழக்கூடாது என அந்த சிறுமி கண்ணீரோடு கதறுகிறார். மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன், என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. என்றாவது ஒரு நாள் இந்த உண்மைகள் வெளிவந்துவிடும் என அந்த சிறுமியை வீட்டு சிறையிலேயே வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் பொங்கல் விடுமுறைக்காக மகளை வீட்டிற்கு அழைத்து வர சென்ற சிறுமியின் தாய் அவருக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். பிள்ளையர் என்ன நேரமா ஆக்கிட்டாங்க சார். இப்பயும் அவங்க கால் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை. எப்படியோ நைஸ் பண்ணி இந்த 1 மாசத்துக்கு நான் அனுப்பிடுறேன். நான் எந்த உத்தரவாதம் சார்? உன்னை அடிச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லை. எனக்கு எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏவும் எனக்கு தெரியும். நாங்கள் பெரிய ஆளு, நாங்கள் படத்தை போட்டு அனுப்பிக்கிடுவோன்னு மிரட்டி வச்சுக்கிறாங்க சார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், மிரட்டுதல், தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மார்லினா மீது நீலாங்கரை மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக நமது செய்தியாளர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை தொடர்பு கொண்டபோது தனக்கும் நடந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெளிவுபடுத்தியவர், தன்னுடைய மருமகள் மீதான புகாருக்கு காவல்துறை சட்டப்படி விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதில் அரசியல் தலையீடு இருக்காதென உறுதிபட தெரிவித்திருக்கிறார். நான் இருக்கிற இடம் குரம்பேட்டை, அவங்க இருக்கிறது திருவான்மியூர். அந்த திருவான்மியூர்ல நான் 7 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க போவாங்க, நான் எப்பயாவது ஒரு தடவை போவேன் வருவேன், அவ்வளோதான். இது அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நடந்த சம்பவம் இது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இதை நான் இதை பெருசுப்படுத்த விரும்பல. எனக்கு இப்போதான் தெரியுது, டிவிலேருந்து வந்த பிறகு தான் எனக்கு இது சம்பவம் நடந்ததே தெரிஞ்சு. அது கூட பேட்டியில என் மகன் மேல எதுவுமே இல்லைன்னு அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்குது. என் மேலேயோ மகன் மேலேயோ ஒன்றும் இல்லைன்னு மருமகன் மேல பேட்டி கொடுத்துருக்காங்க போலுக்குது. அது அரசு அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறை அது எடுக்கட்டும், நான் அதுல ஒன்றும் தலையிடல. இது தொடர்பாக குற்றச்சாட்டுக்குள்ளான ஆண்டோ மதிவாணனும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் மூலமாக தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதில் தேர்தல் நெருங்குவதால் இதுபோன்ற வீண் பழிகள் தங்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் தன் மீதும் தன்னுடைய மனைவி மார்லினா மீதான குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக மறுத்திருக்கிறார். நான் பல்லாவரம் எம்எல்ஏவோட சன்னுன்றதுக்காக இப்போ என் மேலே இந்த அலிகேஷன் ஐ திங்க் எல்லா அரசியல்வாதிகளும் எலெக்ஷன் டைம்ன்றனால இதை ரொம்ப பெருசாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் சிறுமி தன்னுடைய வீட்டில் வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் 24 மணி நேரமும் பல ஆண் நண்பர்களோடு உரையாடி வந்ததாகவும் தங்களை நம்பி வேலைக்கு விட்டு சென்ற பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பதாலேயே அவருடைய செல்போனை எடுத்து பரிசோதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த வேலை செய்கிற டைம் கொஞ்ச நேரம் முடிஞ்சதுன்னா அது போய் உட்காந்து ஃபோன் பேச உள்ளே போவோம். அதுக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபோனில் இருக்கிற, உங்கள் அம்மா ஃபோனை நைட்டு மட்டும் கொடுங்க, ஈவினிங் மட்டும் கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனாங்கன்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா நான் அம்மா கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக வாங்கி ஃபோனை செக் பண்ணலாம்ல, நீ யார்கிட்ட பேசியிருக்கேன்னு. அதில் பார்த்தா 2-3 பசங்க பேர் இருந்தது. இதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டேன். ஒருத்தர் லவ்வருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் அவரும்
எனக்கு லவ்வர் தான், ஆனால் நான் அவரை லவ் பண்ணல, அவர் தான் என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமின்றி தானும் தன்னுடைய மனைவியும் அந்த சிறுமி நன்றாக சமைப்பதாக பாராட்டியதாகவும், அவர் +2ல் நல்ல மதிப்பெண் பெற்றபோது அவருடைய கல்லூரி படிப்பிற்கு உதவ வேண்டுமென எண்ணியதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவங்க அம்மாவுக்கு என்னன்னா, இதை கூட்டிட்டு போய் எங்க படிக்க வைக்கிறது, படிக்க வச்சா அந்த மாமன் பையனை வந்து இப்பவே லவ் பண்றாங்க எங்கன்னு சுத்திடுவாளேன்றதுக்காக நீங்க வேற அவங்களுக்கு அங்க அனுப்பவும் மனம் இல்லை, இது படிக்கிறேன்னு சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு கரஸ்ல படிக்க வைக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா இதுல எங்கெல்லாம் கரஸ்ல இதை படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சென்ற ஜனவரி 1ஆம் தேதி வீட்டில் வேலை பார்த்த சிறுமி அஜாக்கிரதையாக இருந்ததாகவும், அதனால் தன்னுடைய மனைவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தெரிவித்துள்ளார். நியூ இயர் அன்னைக்கு கவனிக்காம பொங்க வச்சு அந்த பர்னரு அந்த இதெல்லாம் வந்து எரிஞ்சு போய் ஃபுல்லாக பாத்திரம்லாம் வேஸ்ட்டாக போய் இதுவாகிடுச்சுங்க. அன்னைக்கு தான் கோவப்பட்டு ரொம்ப கடுமையாக ஒய்ஃப் வந்து இந்த வீடே விளங்காமல் போயிடும், இந்த வருஷமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ டென்ஷனில் வந்து பிடிச்சி சத்தம் போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் 1ஆம் தேதி ரொம்ப கத்தாத, குழந்தை இருக்குது, கம்முனு என்ன பண்ணுறது, இதை பேசாமல் அனுப்புகிறோன்னா அனுப்பி விட்டுரு, இது இல்லை வேலைக்கு ஆகாது, இது இப்படி பண்ணிடுச்சு, இல்லை இந்த வீடே போச்சு, அவ்வளோதான், நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரிலன்னாங்க. இன்னைக்கு தான் நான் யோசிக்கல, இன்னைக்கு யோசிக்கிறேன், 1ஆம் தேதி பண்ண வேலை நான் இன்னைக்கு எங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னைய பற்றி அண்ணனை பற்றி நீ பேசுகிற, பாப்பாவை பற்றி பேசுகிற, சரி பரவாயில்ல நீ பேசிட்ட. எங்கள் மாமனார் என்னம்மா பண்ணாரு, எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாம்மா, நைட்டும் பகலும் தூங்காமல் எவ்வளோ பேரை பார்த்து கஷ்டப்பட்டு. எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா, அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? குற்றச்சாட்டுக்குள்ளான ஆண்டோ மதிவாணனும் அந்த சிறுமியை தாங்கள் எப்படியெல்லாம் பத்திரமாகவும் பாசமாகவும் கவனித்துக் கொண்டோம் என்பதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். சிறுமியின் உடலில் உள்ள காயங்களுக்கு காதல் விவகாரத்தால் அவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் காரணமாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஆண்டோ மதிவாணன் குற்றம் சாட்டியிருக்கிறார்.